அவுதுல்லாஹின் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 916வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் அமெரிக்காவினுடைய ஹர்மோஸ் முற்றுகை முற்றாக முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. 26 ஈரானுடைய கப்பல்கள், அவற்றிற்கு ஒரு தனியான பெயர் வைக்கிறார்கள், ஷேடோ ஷிப்ஸ் செயில்டு த்ரூ ஹர்மோஸ். 26 கப்பல்கள் ஹர்மோஸ் முற்றுகையை உடைத்திருக்கின்றன. ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அத்தோடு இல்லாமல் இன்று காலையில் வரைக்கும் 34 ஈரானுடைய கப்பல்கள் ஹர்மூஸை கடந்து சென்றிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு கப்பல் ஹண்ட்லாக் வந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாமல் இது 34 கப்பல்கள் ஹர்மூஸை கடந்து போயிருக்கிறது. அதே போல ஈரானுடைய மிகவும் பெரிய கப்பல் என கருதப்படுகின்ற சிலி சிட்டி என்பது ஈரானுடைய கரையோரத்திற்கு IRGC-யினுடைய பாதுகாப்பின் கீழ் வந்திருக்கிறது. ஆக மொத்தமாக ஈரானுடைய ஹர்மூஸுடைய பிளாக்கேட் என்று சொல்லக்கூடிய முற்றுகை தகர்க்கப்பட்டு இருக்கிறது. ஈரானும் சைனாவும் தங்களுடைய கப்பல்களை ஓட்டி கொண்டிருக்கின்றன. மற்ற கப்பல்கள் டோல் ஃபீட்டு கட்டி கிளியரன்ஸ் வாங்கினா அவையும் போகலாம். இப்போ இதனிடையே இன்னைக்கு நேற்றோடு முடிந்த அந்த சீஸ்ஃபயர் இன்னைக்கு நம்ம நாள்படி இன்னைக்கு அது முடிவடைய வேண்டும். ஆனால் ட்ரம்ப் கால வரையறையற்ற அளவில் அந்த போர் நிறுத்தத்தை நீடித்திருக்கிறேன் என்று தன்னிச்சையாக அறிவித்துக் கொள்கிறார். இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவினுடைய தூதுக்குழு வந்தது. அங்கே எங்கெங்க நல்ல டீ கபாபு இதெல்லாம் கிடைக்கும்னு பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வெறுங்கையோட தான் அவங்க திரும்ப போகணும். ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுது, நான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் என்று, உங்களிடம் பேசுவதில் எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லிவிட்டது. அதாவது சில நிபந்தனைகளை போடுதுங்கிறது இல்லை, வரவே மாட்டோம். இதுக்கிடையில் இந்த ஈரானுடைய பாலிசியில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. அவை மிகப்பெரிய மாற்றங்கள். எப்படி என்று சொன்னால், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைமை ஒன்று, ரிலீஜியஸ் தலைமை ஒன்று. அதில் தான் இமாம் முஸ்தபா காமினி அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். சையத் அலி காமினி ஷஹீதான பின் இப்பொழுது ஈரானுடைய வெளிநாட்டு அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு கிட்ட சொல்லிட்டது. இந்த சுப்ரீம் லீடர் சொல்லிட்டாரு, நீங்கள் எந்த முடிவும் இனிமேல் எடுக்காதீங்க, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினதே எங்களுக்கு உடன்பாடு இல்லை, IRGC-க்கு அதில் உடன்பாடு இல்லை, பேச்சுவார்த்தையே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இனி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் நைஸ் பாய் குட் பாய்ங்கிற எல்லாம் போய் ஒரே அடியாக எல்லாம் IRGC-யை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டது. இனி அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை இல்லை, அந்த முடிவு IRGC-யோடையது. நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு, அரசியல் தலைமைக்கு என்னுடைய ரோலை ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஏன்னா பொதுமக்களிடையே ஒரு பெரிய ஈரானை வாழக்கூடிய பொதுமக்களிடையே ஒரு பெரிய அபிப்பிராயம் கிளம்பி இருக்கிறது. இவன் தான் எந்த நிலையிலையும் போர் நிறுத்தத்தை மதிக்க மாட்டாரு, இவனிடம் போய் எதுக்கு பேச வேண்டும்? இந்த போரை நீங்கள் போர் நிறுத்தம்னு சொல்லி இந்த 14 நாள் 20 நாள்லாம் நிறுத்தினது தப்பு. ரெண்டாவது, பொதுமக்கள் பாமர மக்களை பேட்டி எடுத்து போடுறாங்க, இஸ்ரேல் மீது உள்ள தாக்குதலை ஏன் நிறுத்தணும்? இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இந்த போர் நிறுத்தத்தில் லெபனானும் அடங்கும். அதனால் லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அவன் நிறுத்தலை. காசாலே டெய்லி 2-3 பேரை கொலை செய்துட்டு இருக்கான். அதுக்கு பிறகு போர் நிறுத்தத்தையே இவர்கள் எப்பொழுதும் மீறுவார்கள் என்பதற்கு ஒரு போர் நிறுத்தம். அதற்கு நாம் இஸ்ரேல் மீது தொடர்ந்து கொண்டிருந்த தாக்குதலை நிறுத்தியது சரியல்ல, அதன் மீது தாக்குதலை தொடர வேண்டும். இஸ்ரேல் மீண்டும் தன்னை கட்டி எழுப்புவதற்கு முன்னால் அந்த தாக்குதல் தொடர வேண்டும் என்று அடித்தட்டு மக்களுடைய கருத்துக்கள் மேலோங்கி வருகின்றன. இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, ரிலீஜியஸ் லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த சுப்ரீம் லீடர் முதலாயவர்களிடமிருந்து, இந்த மார்க்க அறிஞர்களிடமிருந்து அந்த தலைமையை மாற்றி ரிஜிம் சேஞ்ச் சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஈரான் முயற்சி செய்தது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி செய்தது. ஆனால் அது இப்போ
நேர தலைகீழாக மாறி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பே எங்களுக்கு வேண்டாம், அரசியல் தலைமையே வேண்டாம், இவனும் வந்து பெரிய டிப்ளமசி எல்லாம் பேசி நம்மளை வந்து தோல்விக்கு இழுத்து சென்று விடுவார்கள் போல் தெரிகிறது. நம்ம பேச்சுவார்த்தையை நிறுத்திருக்க கூடாது, போயிருக்க கூடாது, முற்றாக அதை அழித்து இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இப்போ அதனுடைய ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை சார்ந்த சகோதரி ஃபாத்திமா மொஸ்தபா என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இனி நம்ம எதிரி சரண்டர் ஆகிற வரைக்கும், முழுமையாக சரணடைகிற வரைக்கும் நமது யுத்தத்தை நாம் நிறுத்தக்கூடாது. எப்படி ஆப்கானிஸ்தானில் சரண்டர் ஆனார்கள், இவர்களுக்கு இது ஒன்றும் சரணடைவது ஒன்றும் புதிய இது அல்ல. இவர்கள் சரணடைய வரைக்கும் நாம் இனி இவர்கள் யுத்தத்தை தொடங்கினால் நாம் போராட வேண்டும், நாம் பேச்சுவார்த்தைக்கே போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அங்க கருத்து, ஈரான்ல கருத்துக்கள் இப்படி வளர்ந்து வந்து இனி யுத்தம்தான் என்ற நிலையில் இருக்கும் போது எல்லாரும் வந்து பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துட்டு பேசணுங்கிறான். அவர் டீம் அனுப்பிட்டாராம், உடனே போகணுமா. இதே மாதிரி கேவலமான ஒரு நாட்டை உலகத்தில் நீங்க சந்திக்க முடியாது. 4 நாளுன்னா 4 வாரம்னா 8 வாரம்னா இப்ப இன்டெஃபினிட்டா நீங்க எப்ப முடிவு பண்ணீங்களோ அது வரைக்கும் போர் நிறுத்தம் மீடியானா முடியாது, போரை நடத்த முடியாது. காரணம் என்னன்னா, பெண்டகனுடைய அறிக்கை சொல்லுகிறது எல்லா வான்வெளியிலும் பேட்ரியாட்டு தாடு எல்லாமே அவுட்டு, எல்லாம் நமக்கு தீர்ந்து போச்சு. இதை நம்ம வந்து திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும்னா நம்ம ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம். இருந்தாலும் பழைய ஸ்டாக் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழைய ஸ்டாக் வர்றதுக்கு பழைய அளவுக்கு நாம் இந்த ஒண்ணுக்குமில்லாத வான்வெளி தடைகள் தான் தட்டும் பேட்ரியாட்டும், ஆனா அதுக்கு கூட பல வருடங்கள் ஆகும். அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தீர்ந்த நிலையில் தான் அதை போர் நிறுத்தத்துக்கு தானாகவே ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்பொழுது இன்டெஃபினிட் இன்னும் வந்திருக்கு அப்படிங்கிற கருத்து ஈரான்ல பெரிய அளவுல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இனி அவன் தொடங்கினா நம்ம விடக்கூடாதுங்கிறத சொல்லி இருக்கிறார்கள். அது அல்லாமல் ஹர்மூஸோடைய இது முற்றுகை உடைந்தே போய்விட்டது என்பதுதான் உண்மை. ஆகவே பெரிய அளவுல ட்ரம்ப் அதிர்ச்சியும் அவமானமும் பட்டிருக்கிறார். நேற்று என்னவோ திடீர்னு மீண்டும் தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி இருக்கிறார். என்ன முடிவெடுத்தார் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு பெரிய அறிக்கை, ஈரான் முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த சீஸ் ஃபயர் கண்டினியூ ஆகும், இந்த போர் நிறுத்தம் தொடரும் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நேற்று நம்ம யுஏஇ பற்றி நிறைய குறிப்பிட்டோம். யுஏஇ இப்ப என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காட்ட நஷ்ட ஈடு கேட்குது. அந்த நஷ்ட ஈடுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் என்னன்னா செக்யூரிட்டி கேரண்டி மணி. பாதுகாப்புக்காக எங்கள்கிட்ட வாங்கினால பணம் அதெல்லாம் கொடுத்துரு. நாங்க 3500 அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர் இன்னும் இங்கே இருக்கிறார்கள், அவர்களை அழைச்சிட்டு போயிடும். அவங்களுக்கு நாங்க இனிமேல் சோறு போட மாட்டோம், நீயா போட்டுக்கோ, உடனே அழைத்து சென்று விடு என்று சொல்லி இருக்கிறார்கள். we don't need you to defend us. சரியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க, எங்களை பாதுகாக்க இனிமேல் நீ தேவையே இல்லை அப்படின்னு. அடுத்தது, நாங்கள் இனி US டாலர்ல எதையுமே வைக்க மாட்டோம், எல்லாம் நாங்க யுவானுக்கு போறோம். அது நேரத்தையே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க தங்களுடைய நஷ்டத்தை பட்டியல் போட்டிருக்காங்க. அதாவது 398 பைலாஸ்டிக் மிசில்ஸை ஈரான் அடிச்சிருக்கு, ஒன்றை கூட நீ தடுக்கல. அடுத்தது $120 பில்லியன் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிஞ்சிருக்கு. 120 பில்லியன், $120 பில்லியன் எங்களுடைய கட்டுமானங்கள் அழிக்கப்பட்டு இருக்கின்றன. அதெல்லாம் நீ பாதுகாப்போம்னு சொன்னது, கடைசியில் உன்னுடைய படைகள் 3500 நாங்க பாதுகாக்கணும்னு கதை விடுற, இது எப்படி முடியும் அப்படின்னு. அடுத்தால எங்களுடைய விமான போக்குவரத்து 18,400 விமான போக்குவரத்துகள் இன்டர்நேஷனலா பறக்க, வெளிநாடுகளுக்கு உள்ளதை பறக்க முடியல. அதனால எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. அதனால பெரிய நஷ்டம். இதையெல்லாம் ஈடு கட்டக்கூடிய அளவில் நீ ஒத்துக்கொண்டது போல எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி மணியை கொடு, பாதுகாப்பு உத்தரவாத பணத்தை எங்களுக்கு கொடு என்று சொல்லி இருக்கிறது. அதை கூட நீ வந்து என்ன செய்யணும்னா, பேங்க்ல இருந்து யுவான் கரன்சிக்கு கரன்சி ஸ்வாப்புன்னு சொல்றாங்க, அதுக்கு கரன்சிக்கு
ஒரு கரன்சிக்கு இன்னொரு கரன்சியை மாற்றிக்கிட்டது. ஒரு பேனாக்கு இன்னொரு பேனா நம்ம மாற்றிக்கிட்ட மாதிரி, நீ அந்த பேனா தான் நான் அந்த பேனா தரேன்னு மாற்றிக்கிட்ட மாதிரி, அந்த பார்ட்டர் எக்கானமின்னு சொல்லுவோமே, அது மாதிரி நீ வந்து உன் பேங்க்ல இருந்து யுவானுக்கு மாத்திரு. இந்த அதிர்ச்சியிலிருந்து அமெரிக்கா விடுபட கொஞ்ச காலங்கள் ஆகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது சவுதி அரேபியாவும் அதே டைம்ல சொல்லிடுது. சவுதி ஈரானோட புட்டின் வழியாக, அதாவது ரஷ்யா வழியாக நெருங்கி வருகிறது. அதுவும் நாங்களும் இனிமே யுவானுக்கு தான் மாற போறோம்னு சொல்லிடுது. அடுத்தது லெபனான்ல சும்மா இருக்க மாட்டோம்ல, லெபனான்ல நேற்று நான் சொன்னேன் ஒரு தனி பிரிட்ஜை ஹிஸ்புல்லாவும் லெபனான் கவர்மெண்ட்டும் கட்டியிருக்குன்னு. இப்போ லெபனான் அரசாங்கம் இதனுடைய பிரைம் மினிஸ்டர் நவாஸ் சலாம், அங்க லெபனான்ல உள்ள கான்ஸ்டியூஷன் எப்படின்னா, பிரசிடென்ட் வந்து கிறிஸ்டியனா இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் வந்து முஸ்லீமா இருக்கணும், ஸ்பீக்கர் வந்து சியா பிரிவை சேர்ந்த முஸ்லீமா இருக்கணும். இப்படிதான் அவங்க கான்ஸ்டியூஷன். இதுல நவாப் சலாம்ங்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப ப்ரோ இஸ்ரேலி, ரொம்ப அமெரிக்காவுக்கு கீழ்ப்படியக்கூடியவர். அவர் தான் வந்த உடனே ஹிஸ்புல்லாவை நீ டிசாம் பண்ணணும், உன் கையில் இருக்க ஆயுதங்களை எல்லாம் அரசாங்கத்தில் ஒப்படைச்சணும்னு பெரிய அழுத்தம் கொடுத்தாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபைட் பண்ணி வந்தாங்க. பிறகு ஷஹீதாகிவிட்ட ஈரானுடைய படைத்தளபதி அலி லார்ஜானி வந்து நீ ஆயுதத்தை கீழே வைக்காத, இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி ஆயுதத்தை கீழே வைப்பது என்பது நீ சரண்டர் ஆகிவிட்டாய் என்பதாகும். ஆகவே ஆயுதத்தை கீழே வைக்காதுன்னு கீழே வைக்கல, உற்பத்தி பண்ணாங்க. அதை இன்னும் மேம்பட செய்தார்கள். கடைசியில் மிகப்பெரியதொரு அடியை இப்பொழுது இந்த இஸ்ரேலுக்கு கொடுத்தார்கள். அதுல ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ளால லெபனானுடைய சதன் பார்ட்ல சில கிராமங்களுக்குள்ளால இஸ்ரேலுக்குள்ளால ஹிஸ்புல்லா என்ன வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் கைதாக இருக்கிறார்கள். அந்த 900 பேரோட எது என்னாச்சுன்னு தெரியல. இப்போ நவாஸ் சலாம் என்ன சொல்லிட்டாருன்னா, நவாப் சலாம் பிரைம் மினிஸ்டர் லெபனானு, நான் ஹிஸ்புல்லாவை பழச்சிக்கிட மாட்டோம், எங்களுக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் சண்டை இல்லை, அதுக்காக ஹிஸ்புல்லா சொல்ற மாதிரியெல்லாம் நான் கேட்பேன் நீங்க எதிர்பார்க்க கூடாது, நாங்க இஸ்ரேலோட பேசதான் செய்வோம் அப்படின்னு. இத வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லெபனான்ல ஹிஸ்புல்லா இப்பொழுது எடுத்த முயற்சியில் கிரேட்டர் இஸ்ரேல் திட்டம் தலைகீழாக தவிடுபொடியாக போய்விட்டது. அப்போ பெரிய லட்சியம் என்னது, ஹிஸ்புல்லாட்ட ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இப்ப ஹிஸ்புல்லாட்ட அடிதாங்க முடியாம சில பகுதிகளையும் ஹிஸ்புல்லாட்ட நம்ம இழந்திருக்கோம்னு சொன்னா, இது தலைகீழ் மாற்றம், டோட்டல் விக்டரி டு டோட்டல் டிஃபீட்டுன்னு இது இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுத தொடங்கி இருக்கின்றன. அடுத்தது நம்ம ஈராக்குக்கு வந்தா, ஈராக்ல அமெரிக்கா வந்து ஒரு பெரிய தகுதி தத்துவத்தை உருவாக்கிச்சு. எப்படின்னா, சில தீவிரவாத குழுக்களை முஸ்லிம்களுக்கு இடையிலே உருவாக்கி ஆயுதங்களை கொடுத்து ஈராக் கவர்மெண்டோட சண்டை போட வச்சுது. இப்போ அதையெல்லாம் ஈராக் கவர்மெண்ட்டு சண்டை போட வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்தான், உங்களை அந்த தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு நாங்க வாரோம், எங்க படைகள் வரும்னா அங்கே இருந்த எண்ணெய் கிணறுகளை கையகப்படுத்தி கொண்டான். இப்பொழுது ஈராக்ல உள்ள ஹிஸ்புல்லா கம்ப்ளீட்டா பல்வேறு குரூப்புகள் எல்லாமே முஜாஹிதீன் குரூப்பு கூட்டங்கள் எல்லா குழுக்களுமா சேர்ந்து ஈராக்கில் இருந்து அமெரிக்காவை முத்தாக துடைத்து விட்டார்கள். இப்போ ஈராக்குக்கு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும், புது பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, புது அரசாங்கத்தை நியமிப்பதற்கு அமெரிக்கா தலையிடுகிறது. அதனால் அல் குட்ஸ் லீடர், ஆனால் ஈரான்ல இருந்து வந்து ஈராக்ல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் குரூப்னு சொல்லக்கூடிய போராளிகள் குழுவை இஸ்லாத்தை முன்வைத்து உருவாக்கி அமெரிக்காவை தோற்கடித்த அந்த குழுவின் தலைவர். அதுலதான் இஸ்மாயில் காஸ்மி இருந்தார், அவர் சுலைமான் காஸ்மி இருந்தார். அவர் சைதாக்கப்பட்ட பிறகு இவர் குட்ஸோடைய தலைவராக, அல் குட்ஸோடைய தலைவராக ஞானி என்பவர் வந்திருக்கிறார். அவர் இப்போ இஸ்மாயில் ஞானி, அவர் ஈராக்கில் வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல அமெரிக்கா தலையிடாமல் பார்த்து கொள்ளுகிறார். அதோடு அமெரிக்காட்ட நீ இனிமேல் டெரரிசம் ஃபண்டு அது இதெல்லாம் எதையும் தர வேண்டான்றாரு. அமெரிக்காவும் அதை தரமாட்டேன்னு, நான் இனிமே அவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஈராக் ஃப்ரண்ட்லையும் ஒரு பெரிய சரண்டர் தான் அமெரிக்கானுடைய பாலிசியா இருந்தது. நம்ம இந்த காணொலிகளில் நீங்க என்ன தெரிஞ்சு என்னன்னா, அந்த அரபு நாடுகளின் மீது இருந்த பிடிப்பு அத்தனையும், அமெரிக்காவுக்கு இருந்த பிடிப்பு அத்தனையும் இந்த ஈரான்
அடித்த அடியில் எல்லாம் ஒண்ணுன்னு இல்லாம போகுது. இப்ப என்ன சொல்றானோ, ஈராக்ல ஈரானுடைய ப்ராக்சி, ஹிஸ்புல்லா ஈரானுடைய ப்ராக்சி எல்லாம் அவங்க தெளிவா சொல்ல, நாங்க கிரியேட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த போராளிகள் குழுக்களை நாங்க எப்படி உருவாக்கணும்னா, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுக்கு உதவி செய்யல, நாங்களே தான் உருவாக்கணும். இப்போ அதுல அடி வாங்கிட்டு எல்லா முனைகளிலும் ட்ரம்ப் தோற்று போய் இருக்கிறார். அடுத்தால ஹங்கேரி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கு. ஹங்கேரி என்ன முடிவு எடுத்திருக்குன்னு சொன்னா, நேர தலைகளை மாட்டோம். அதாவது நத்தியானுவுக்கு ஐசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் போர் குற்றவாளின்னு வாரண்ட் இஷ்யூ பண்ணுச்சு. இப்போ அது இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா 2-3 மரண தண்டனை கொடுத்தாலும் தகும்ங்கிற அளவுல தான் அந்த ஐசிசியோட வாரண்டு, அதாவது உலக நாடுகளினுடைய கிரிமினல் கோர்ட்டுடைய பிடிவாரண்டு. அந்த பிடிவாரண்டு இருக்கும்போது ஹங்கேரியினுடைய பழைய பிரைம் மினிஸ்டர் ஓமட் என்பவர் என்ன செய்தார்னா, ஹங்கேரிய ஐசிசியில இருந்து, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து விடுவிச்சுட்டு நத்தியானுவை வர வச்சு பார்லமெண்ட்ல பேச வச்சான். ஒரு கிரிமினலை, உலக அளவில் அறிவிக்கப்பட்ட ஒரு கிரிமினலை, உலக மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு போர் குற்றவாளியை, ஒரு கூட்டுப்படுகொலை செய்த பிணந்தின்னும் கழுக கூப்பிட்டு, அதுக்காக நான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்த, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ல இருந்து வெளியில வருவேன்னு சொன்னவன் இப்ப வந்திருக்க பீட்டர் மகாயர் என்ற புதிய பிரதமர். இந்த தேர்தலை பத்தி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த காணொலியில சொல்லியிருக்கேன். அவரு திரும்ப ஐசிசியில சேர்ந்துட்டாரு. நத்தியானுக்கு வந்தா அரெஸ்ட் பண்ணுவேன், அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆக ஒரு தலைகீழ் மாற்றம் ஹங்கேரியிலும் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லுதுன்னா, அது பெரிய அளவுல அமெரிக்கா பாதிக்கும், எங்களுக்கு ஃபியூவல் ஷார்டேஜ் இருக்கு, குறிப்பா ஜெட் ஃபியூவல் அதிகமா, அதாவது விமானத்துக்காக தேவையான எரிபொருள் கிடைப்பதில்லை, எங்களுக்கு எரிபொருள் கிடைக்காததால் ஃபேக்டரிஸ், ஆலைகள் மூடப்படுகின்றன, சமையல்வாதியிலிருந்து எல்லாமே தட்டுப்படுகிறது. இதற்கு ட்ரம்போடைய தவறான முடிவுகள். முதல்ல எங்கள் மீது, இஸ்ரேலுடைய யுத்தத்தை எங்கள் மீது திணிப்பதற்கு முயற்சி செய்தீர்கள், நாங்கள் தப்பித்து விட்டோம். ஆனால் உங்களுடைய பிளாக்கேடு, உங்களுடைய ஹர்மோஸ் பிரச்சனை, இதெல்லாம், அதாவது உலகத்துல மிகப்பெரிய ஒரு நாட்டின் அதிபரை மாற்ற போற மாதிரி சின்ன நாடு ஈரான் மீது தாக்குதல் நடத்தி உன்னால ஒண்ணும் முடியல. கடைசியில நீ என்ன பண்ணிட்டான்னா, எங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்ட. எங்களை எப்படி கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்ட? இப்போ நாங்க அடிப்படை தேவைகளுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாய். ஆகவே உன்னோடைய பிளாக்கேடை நீ உடனே மாத்தி ஆகணும். ஹர்மூஸை நீ வெளியில வந்துட்டா, ஹர்மூஸை ஈரான் பழைய நிலைக்கு கொண்டு வந்துடும், 2 பில்லியன் தானே நாங்க கட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி திரும்பும் திசையெல்லாம் தனக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வளர்ந்து வருவதனால மெண்டல் ஆகிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி, வேற வழி இல்லை என்பதுதான் இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. இப்போ அமெரிக்கால மிசில்கள் குறைஞ்சு போச்சு, ஈரான்ல மிசில் எல்லாம் கூடியிருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஏ வார், நாங்க பேச்சுவார்த்தையை தயார் பண்ணலடா, ஒன்னு அடிக்கிறதுக்கு தயார் பண்ணியிருக்கோம். எப்படி ஹர்மூஸ் முற்றுகையை நாங்கள் அழித்தோமோ அதுபோல எல்லாவற்றையும் அழிப்போம்னு. இப்ப மக்கள் கருத்தும் என்ன வந்துட்டுனா, நீ எக்காரணத்தை கொண்டும் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்தி இருக்க கூடாது நமது அரசாங்கம், அவங்க ஆசாலையும் லெபனான்லையும் தொடுத்து கொலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஐஆர்ஜிசி வேற மாதிரி முடிவெடுத்தால் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் தொடரும். இப்போ அவங்க சாதாரணமா ஈரான்ல உள்ள, அதாவது இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அரசியல் தலைமைக்கு அப்பாற்பட்ட தலைமை எழுத்தாளர்கள், இராணுவ நோக்கர்கள், பழைய தளபதிகள், அலி அக்பர் விலாயத் உட்பட, இமாம் கொமேனி காலத்துல வெளிவிவகார துறை அமைச்சராக இருந்தவர் அலி அக்பர் விலாயத் உட்பட என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த யுத்தத்தில் இனி பேச்சுவார்த்தை போகமாட்டேங்கிறது மட்டுமல்ல, இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்தக்கூடாது, அவனுடைய படுகொலைகளை கேட்பார் என்று இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அதனால் இஸ்ரேல் மீதான தாக்குதலையும் தொடர வேண்டும், அமெரிக்காவினுடைய முற்றுகையும் நாம் அடித்து ஒழிக்க வேண்டும். அமெரிக்கா பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவன் தன் பேச்சுவார்த்தை சரண்டரை போர் நிறுத்த எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு ஒரு பெரிய கருத்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம். இணைந்திருங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.